எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்றுகளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் ரமலான் காலங்களில் நுகர் தொழுகைக்கு பிறகு இஸ்லாமிய உபதேசங்களை நாம் பார்த்து வருகிறோம். நோன்பின் நோக்கம் குறித்தும் நோன்பின் சிறப்புகள் குறித்தும் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்தும் நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் வரைக்கும் நோன்பு ஈமான், பிறகு தொழுகை, பிறகு நோன்பு 3 இருந்தால் மட்டுமே ஒரு மனிதனால் சுவனம் செல்ல முடியும் என்கிற செய்தியை பார்த்தோம். அதே போன்று நோன்புக்கென்று தனி வாசல்கள் சுவனத்தில் இருப்பதாகவும், நோன்பாளிகள் மறுமையில் சிறப்புப்படுத்தப்படுவதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னஃபில் ஜன்னத்தி பாபன், சுவனத்தில் ஒரு வாசல் இருக்கின்றது. உகான்லகு ரையான், அதற்கு ரையான் என்று சொல்லப்படும். எதுகுலு மின்ஹு சாயிமுன யௌமல் கியாமத்தி லா எதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹு. அந்த ரையான் வாசல் வழியாக நோன்பாளிகள் அனைவரும் மறுமை நாளில் நுழைவார்கள். நோன்பு வைக்காத எவருக்கும் அதில் நுழைவதற்கு அனுமதி இல்லை என்று பெருமானார் சொன்னார். நோன்பு வைக்காத யாரும் அது வழியாக நுழைய மாட்டாங்க. அந்த சுவனத்துக்கு 8 வாசல்கள் இருப்பதாகவும் வேற ஒரு அறிவிப்புல சொல்றாங்க. சுவனத்துக்கு நிறைய வாயில்கள் இருக்கு. ஒவ்வொரு நல்ல அறங்களையும் ஒரு வாசலாக அல்லாஹ் அமைச்சு கொடுத்து அதன் வழியா நுழைய சொல்லுவாங்க. அது சஹீஹ் புகாரியில அந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். 1896 97வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. யார் அல்லாஹ்வின் பாதையில் ஜோடி தினார்களை, திருகங்களை செலவு செய்கின்றாரோ, 2 நாணயங்களை ஜோடியா செலவு செய்கின்றாரோ, அவர் சுவனத்தில் அந்த வாயில் வழியாக அழைக்கப்படுவார். அதற்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் கான மின் அஹ்லி ஸலாத்தி துகிய மின் பாபி ஸலா. யார் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக பூமியில் இருந்தார்களோ தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். இப்போ தொழுகையாளிகளே அல்லாஹ் சிரமப்படுத்துவான். நோம்பாளிகள் மட்டும் சிறப்பு இல்லை, தொழுகைங்கிற வாசல்லே இருக்கு பாபு சலான். யார் ஜிஹாதுடைய பணியை செய்கின்றாரோ, ஜிஹாது செய்கின்றாரோ, பாபுல் ஜிஹாத், ஜிஹாது வாசல் வழியாக அழைக்கப்படுவார். யார் நோன்பாளிகளாக இருக்கின்றார்களோ நோன்பு வாசல் அதுக்கு பேர் வைக்காம ரையான் வாசல் எல்லாம் வச்சிருப்பான். அப்ப நோன்பாளிகள் கரெக்டா கண்டுபிடிச்சுக்கிறாங்க. நோன்பு வச்சவங்கலாம் ரையான் வாசல் வழியா போவாங்க. இந்த வாசல்ல நோன்பு வைக்காதவங்களுக்கு அலோடு இல்லை, அவங்க தெரியவே செய்யாது அந்த வாசலை பத்தியே. பாபு சவுமுன்னு போடாம ரையான்னு போட்டு வச்சிருப்பான். ரையான்னு போட்டவங்க யாரா இருப்பாங்கன்னா அந்த வாசல்ல போறவங்க. வேற ஒரு அறிவிப்புல எப்படி வருதுன்னா, அங்கேயும் கொஞ்சம் பேர் விவரம் இல்லாம நிற்பாங்கன்னு தெரியுது. எல்லா பக்கம் விவரம் இல்லாத இருப்பா போல. சரியா? நோன்பு வச்சுட்டு கவனம் இல்லாம நிற்பார், ரையான் வாசல் வழியா போகாம. அப்போ மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா, ஐன சாயிமோன், நோன்பாளிகள் எங்கே அப்படின்னு அழைப்பு கொடுக்கப்படும். கொஞ்சம் பேர் வந்துருவாங்க, பிடிச்சி கொண்டு வந்த ஆளை, நீ எந்த மசம் நிற்கிற, வாசல் எது, ரையான் வாசல் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வலுக்கட்டாயமா பிடிச்சி ரையான் வாசல் வழியா உள்ள கொண்டு போவாங்க அப்படின்னு அதிசயம். நோன்பாளிகள் விடுபட மாட்டார்கள்ங்கிற செய்தியாளர். அதுக்கப்புறம் ரசூலா சொன்னாங்க, தேடி பிடிச்சி எல்லா நோன்பாளிகளையும் ரையான் வாசல் வழியா அனுப்பி வச்ச பிறகு மீண்டும் அழைப்பு கொடுக்கப்பட்டு அங்கே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. யாராவது வழியா அந்த வழியா வந்துடக்கூடாதுனால கதவை அடைச்சிடுவாங்கன்னு அதிசயம். நோன்பு வச்சு உள்ள போயிட பிறகு, உள்ள சென்ற பிறகு சொர்க்கத்துக்குள்ள ரையான் வழியாக கதவை அடைச்சிடுவாங்கன்னு வருது. மற்ற வாசலுக்கு அப்படி இல்லை. நோன்பாளிக்கு மட்டும் இந்த சிறப்பு அல்லாஹ் நினைச்சான் கொடுக்குறான். அல்லாஹ் நோன்பாளிகளை இப்படியெல்லாம் மறுமை நாளில் கண்ணியப்படுத்துவான். நோன்புக்குன்ற ஒரு சிறப்பாக இதை பார்க்கிறோம். இன்னும் பல வாசல் வழியாக அழைக்கப்படுவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபி அந்த உம்மி யா ரசூலல்லாஹ் மா அலா
மண் துரிய மின் தில்கல் அபுவாபி மின் தரூரத்தின் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, என் தாயின் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார சொல்லலாம். இது அரபி ஸ்டைல் அப்படி கேட்பாங்க, ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை. கேட்டுட்டவங்க, இந்த வாசல்ல எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படுற ஒரு ஆள் யாராவது இருக்கானா? தொழுகை வழியா, நோன்பு வழியா, ஜக்காத்து வழியா, ஜிகாது வழியா, இப்படி எல்லா வாசலும் சொல்றேன் இல்ல, இந்த எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படுற நபர் இருப்பாரா அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அர்ஜு அன் தக்குன மின்ஹும், நீங்களும் அது அப்படி அழைக்கப்படக்கூடியவர்கள் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சும்மா ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க, வகையில வந்தாதான் சொல்லும். கேள்வி கேட்டது அபூபக்கர், வேற யாருக்கு அது தோணலை. இன்னும் வழங்குதுண்டா, அபூபக்கர் எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருந்திருக்காரு. செய்தி என்ன, தொழுகையும் ஒழுங்கா பேணியிருக்காரு, நோம்பையும் ஒழுங்கா பேணியிருக்காரு, சக்காத்தையும் ஒழுங்கா கொடுத்துருக்கிறாரு, ஜிகாதுலையும் ஈடுபட்டு இருக்கிறாரு. என்னென்ன வாசல்லாம் இருக்க சொர்க்கத்துக்கு 8 வாசல், 8 வாசலையும் ஒழுங்கா பேணியிருக்காங்க. கேள்வி சும்மா கேட்க முடியாதுல்ல, அவர் கேட்கிறாரு சும்மா, அதாவது அவர் தன்னை நிறுத்தி கேட்டதாகவும் இல்லை, கேட்கிறாரு அப்படி வாய்ப்பு இருக்காங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க, அப்படி அழைக்கப்படக்கூடிய ஆள்ல நீங்க ஒரு ஆளு அப்படின்னு சொன்னதுல இருந்து அபூபக்கர் 8 வாசலுக்கும் என்ன செஞ்சிருக்காரு, வேலை வச்சிருக்கிறார். 8 வாசலுக்கும் வேலை செய்திருக்கிறார், அமல் செய்திருக்கிறார் என்கிற செய்தி தான் அபூபக்கருடைய சிறப்பா இருக்கு. இந்த உம்மத்துல ஏன் அபூபக்கரை பெருமானார் தனக்கு பிறகு நிறுத்தினாங்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு ஆதாரம், அபூபக்கருடைய சிறப்பை சொல்லக்கூடிய செய்தி. இதுல ரையான் வாசல் வழியாக வரக்கூடிய செய்தியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்யறாங்க. நோன்பாருடைய சிறப்பை சொன்னது. நோன்புடைய நோக்கம் என்ன என்றால், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்று, நரகத்துக்கு போகாம தப்பிக்கணும் அப்படிங்கிறத கருத்து. இது அல்லாஹ் சூரா பக்கராவுல முந்தைய உம்மத்துக்கு கடமையாக்கப்பட்டது. எப்படி நோன்பு வச்சாங்கன்னு வேற சட்டம் இருக்காதே தவிர, நாம இன்னைக்கு இருந்த மாதிரியே தான் நோன்பு வச்சாங்க அப்படிங்கிறது ஆதாரம் இருக்காது. ஆனா நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, குத்திப அலைக்கும் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமூகத்துக்கும் கடமையாக்கப்பட்டது மாதிரி தான். முந்தைய சமுதாயத்துக்கு நோன்பு இருக்குது. இந்த சலாத் என்கிற வார்த்தைக்கு பிரார்த்தனை என்று பொருள். நம்ம வழக்குல இந்த உம்மத்துல தொழுகைன்னு வச்சோம். முந்தைய நபிமார்களுக்கும் தொழுகை சலாத்து கொடுக்கப்பட்டுதான் இருக்கு. என்ன முறைகள்ல தொழுதாங்க, எப்படி செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரம் நம்மள்கிட்ட இல்லை. நமக்கு தான் ஆதாரம். சல்லு கமா ரைட்டு முசல்லி, என்ன எவ்வாறு தொழக்கண்டீங்களோ அவ்வாறு தொழுங்கள். எப்படி தக்பீர் சொல்லணும், எப்படி ருக்கு செய்யணும், ருக்குல என்ன சொல்லணும், சமையல்லாஹுகள் எப்படி செய்யணும், சஜிதாவை எப்படி போகணும், எந்த உறுப்புகள் படக்கூடாது படக்கூடாது என்கிற தெளிவுரைகள்லாம் நமக்கு வழங்கப்பட்டது. இது மாதிரி ஒரு தொழுகை முறை இந்திய நபிமார்களுக்கு இருந்துச்சு. நேரடியான இந்த ஆதாரம் இல்லை. இந்த ஈசா நபி இப்படித்தான் தொழுவாரு, ஈசா நபி பின்னாடி வரும்போது நம்மள மாதிரி தான் தொழுவாங்க ஆதாரம். ஈசா நபி வருவார் தச்சால கொள்றது. ஈசா நபியை பார்த்தோன்னு எல்லாரும் சொல்லுவோம், வாங்க நீங்க தொலைவீங்க, நபி இல்லையா அப்படின்னு. அவர் சொல்லிடுவாரு, இல்ல, இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு ஒரு நபி இறந்தா இன்னொரு நபி வருவாங்க. நபிமார்களுக்கும் தலைவர் தாங்கிய ஒரு சமூகம் அவங்க. ஆனாலும் அவளை அறுக்குடைகளை மறுத்த சமூகமா இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஈசா நபி இந்த உம்மத்துக்கே உள்ள சிறப்பும், நபிக்கு பிறகு நீங்களும் இமாமத்து செய்யலாம். இந்த உம்மத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கு என்ன சிறப்பு இருக்கு, குர்ஆன் ஓத தெரிஞ்சா போதும், மனப்பாடம் தெரிஞ்சா போதும், தொழுகை சட்டம் தெரிஞ்சா போதும், எல்லாருமே இமாம். இப்படி ஒரு சிறப்பு இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால நீங்க தான் இமாமத்து செய்யணும், நான் உங்களுக்கு முன்னாடி தொழுகிறோம். ஈசா நபி யாரை பின்பற்றி தான் தொழுவாரு, நம்ம நபி சொன்ன சட்டத்தை இப்படிதான் தொழணும். அதுதான் பின்னாடி எல்லாம் முதல்ல எப்படி தொழுவாங்கிறது ஆதாரம் இல்லை. பின்னாடி வந்தா எப்படிதான் தொழுவாரு, நம்மள மாதிரி தான் தொழணும். அப்ப நமக்கு ஒரு வரைமுறை வழங்கப்பட்டது. இதை வச்சு நாம என்ன புரியுறோம்னா, நோம்பு கடமையாக்கப்பட்ட செய்தி சொல்லப்படுறது. எப்படி என்ன சகருக்கு எந்திக்கணும், இந்த சகர்லாம் என்ன பத்திலாம் இருக்குது. ஆனால் எப்படி செஞ்சாங்க, எப்படி வச்சாங்க, எப்படி விட்டார், இந்த கருத்துலாம் அவங்கள்ட்ட மதிய நபிமார்களுடைய செய்திகள்ல இல்லை. ஏன் அப்படின்னா அதை மட்டும் அல்லாஹ் சொல்றான், முந்திய பிந்தியோ அல்லக்கும் தத்தக்கும், இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும். 2 அர்த்தம். ஒண்ணு இறையச்சம், இன்னொரு அர்த்தம் தத்தக்கும் என்றால் தப்பித்துக் கொள்வதற்காக. தப்பித்துக் கொள்வது என்றால் எதுல இருந்து, நரகத்திலிருந்து தப்பி. இறையச்சம் இருந்தால் நரகத்திலிருந்து தப்பித்துக்க. 2 ஒருவோடு தொடர்புடைய ஒரு அர்த்தங்களாகத்தான் இருக்கு. நிறைய மொழிபெயர்ப்புகள்ல 2மே மாறி மாறி மொழிபெயர்த்துக்கிறாங்க. தமிழ் மொழிபெயர்ப்புல 2 அர்த்தமே இருக்கு. அரபிக்கும் அர்த்தமே அதுதான். இத்தக்கா என்றால் பாதுகாத்துக் கொள்ளுதல், தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். எதுல இருந்து, நரகத்தில் இருந்து, தீமைகளில் இருந்து, நிறைய அர்த்தம் வைக்கலாம்.
அப்ப நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டுவதற்குத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி இறையச்சம் அப்படின்னா, இறைவன் பார்க்கிறான் என்ற உணர்வு, அதான் இறையச்சம். இப்ப ஹலாலான உணவு இருக்குது, ஆனா சாப்பிட முடியல. கணவன் மனைவி ஹலால் தான், திருமண பந்தத்தின் மூலம் ஹலால் ஆயிட்டாங்க. திருமண பந்தம் தாம்பத்தியம் கூடும், இல்லற கடமை நிறைவேற்றலாம். ஆனா நோன்பு காலங்களில் பகலில் நம்ம என்ன செய்ய முடியாது, ஹலாலான கணவன் மனைவியை தொட இயலாது, ஹலாலான உணவை தொட முடியாது, ஹலாலான குடிபானங்களை குடிக்க முடியாது. இது ஹலாலான ஒன்றை, எனக்கு சொந்தமான ஒன்றை நான் பயன்படுத்த முடியாது, அல்லாஹ் பார்க்கறான், கேளுங்க அப்ப நோன்பு முறிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு அம்சத்தை நமக்கு அல்லாஹ் வளர்க்குறான் நோன்பு வச்சு. இந்த வளர்ப்பு சரியாக இருக்குமானால் மற்ற 11 மாதங்களிலும் உனக்கு சொந்தமானதை நோம்புல திங்க முடியலையே, தொட முடியலையே, இன்னொருத்தவங்களுக்கு ஆசைப்படலாமா, இன்னொருத்தவங்க ஆசைப்படலாமா, ஒருத்தனுடைய உழைப்பை உறிஞ்சலாமா, வட்டி வாங்கி திங்கலாமா அப்படின்னு அர்த்தம் அது உள்ள இருக்கு. இதான் இறையச்சம். இதை அல்லாஹ் 1 மாசத்துக்கு நமக்கு பயிற்சிட்டான். இப்ப உனக்கு ஹலாலானது நீ தொடக்கூடாதுன்னு சொன்ன கேட்டைய 1 மாசம், நிச்சயமான 1 மாசம் உனக்கு சொந்தம் இல்லாத ஆசைப்படுத, அப்படியாதான் இறையச்சம். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நோன்பு இதுதான் நமக்கு கொண்டு வர வேண்டிய அம்சம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ற சஹீஹ் புகாரியில அபூ ஹுரைரா சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது. 1903வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ யதா தாமு வ ஷராபா. யார் நோன்பு வைத்துக் கொண்டு பொய் சொல்வதையும் அதன் அடிப்படையில் செயல்படுவதையும் விடவில்லையோ, அப்ப பொய் சொல்லிக் கொண்டும் அதன் அடிப்படையில் பொய்யான செயல்பாடுகளை விடவும் இல்லையோ, அவர் தகைத்திருந்தும் பசித்திருந்தும் அல்லாவுக்கு எந்த தேவையில்லை, கூலி கொடுக்க மாட்டான்னு. வெறும் பட்டினி கிடக்கல. நம்ம சில ஆட்கள் விரதம் இருக்கணும், டயட் இருக்கணும்ல, பட்டினி கிடக்காங்கல்ல, நிறைய வகை டயட் இருக்கு. வெறும் பழச்சாரம் மட்டும் குடிக்கலாம். பழச்சாரம் மட்டும் குடிக்கிறது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி குடிக்கணும். ஏதாவது யூடியூப்ல பார்த்துட்டு செஞ்சிடக்கூடாது, மண்டைய கிண்டைய போடக்கூடாது, சரியா? ஏன்னா கார்போஹைட்ரேட் தேவைப்படும் பாடிக்கு. நீங்கள் சுகர் பேஷண்டாக இருந்தாலும் இல்லாட்டாலும் ஃபுல் கார்போஹைட்ரேட்டை நிறுத்தினீங்கன்னா டீஹைட் ஆகும், பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும், சரியா? இரத்த நாளங்களுக்கு தேவையான அம்சங்கள் கார்போஹைட்ரேட் மூலமாக போகும். மாவுச்சத்து இல்லாமல் இவங்க பிணையாது உள்ள மிஷினு. அப்போ இப்போ எவனா அவன் சொன்னான்னு ஏதாவது செஞ்சுக்கக்கூடாது. முறையான டயட்டிஷியனில் போய் அதுக்கெல்லாம் இருக்காங்க, எம்எஸ்சி படித்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு டாக்டரோட கன்சல்ட் பண்ணி அந்த உணவு அம்சம், உணவு தானே உடல், அது முறையாக எடுக்கணும். இப்போ நிறைய விரதங்கள் இருக்குது, பயிற்சி எடுக்கணும். இரவு உணவு உண்ணாமல் விரதம் இருக்கலாம். ஏராளமான விரதங்களை எல்லா மதங்களும் சொல்லும். வெறும் நீர் ஆகாரம் மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம், மோர், தயிர், பால், பழங்கள் இப்படி சாப்பிடக்கூடிய விரதங்கள் இருக்கு. கிறிஸ்தவர்கள் ஒரு மாதிரி விரதம் இருப்பாங்க. நம்ம விரதம் எப்படி இருக்குன்னு கேட்டா, காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உணவறிந்து சூரியன் மறைந்தவுடன் திரும்ப உணவருந்த இடையில உணவருந்த கூடாது. தண்ணீர் எதுவுமே குடிக்கல. சுமார் 12 மணி நேரங்களுக்கு மேலாக எந்த ஒன்றும் உள்ள இறக்க இயலாது வாய் வழியா. இது வந்து உச்சகட்டமான விரதம்ங்கிறாங்க. 24 மணி நேரம் இருக்கக்கூடிய விரதங்களை டாக்டர் கன்சல்டேஷன் பண்ண மாட்டாங்க. மிக ஆகச்சிறந்த விரதம் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நோன்பு தான் அப்படின்னு இன்னைக்கு எல்லா மருத்துவ துறைகளும் சொல்றாங்க. இது என்ன நடக்கும்? 12 மணி நேரங்கள் சாப்பிடாம இருந்தா அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே செரிமானமாகி எல்லாம் முடிஞ்சோடனே குண்டான்னு கேட்குமா, நீங்க சாப்பிட முடியாது, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், சோறு போட முடியாது அப்படின்னு ஒரு நோக்கத்தோட பட்டினி கிடக்குறீங்க. இப்போ என்ன ஆகும்னா உள்ள இருந்து என்சைம் என்ன சொல்றாங்கன்னா, ஊட்டிக்காலில் அங்கே இங்கே வயிற்றுல ஃபேட்டில் எங்கெல்லாம் தொடையில இருக்கும் எல்லா கொழுப்புக்கும் ஆர்டர் போடும் மூளை, கொஞ்சம் அங்கங்கே சேர்த்து வச்சு கரைச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன, அங்கேருந்து கெமிக்கலை உள்ள ஏற்றின உடனே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சொரிஞ்சு அள்ளிட்டு கொண்டு வந்து திரும்ப வயிற்றுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கு ஒரு என்சைம் சுரந்து கொழுப்பை கன்வெர்ட் பண்ணி ரிவர்ட் பண்ணி மீண்டும் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணி பாடியில் என்ன செய்யணும்னா கொழுப்பு கரைக்கிற வேலையை செய்யும். 12 மணி நேரத்துக்கு அப்புறம் பசியா இருந்தா. இதெல்லாம் உலகத்து நடக்குது. வெறும் பசியோட கிடக்கும் போது இது நடக்கும். நோக்கத்தோடு கிடக்கிறது வெறும் கொழுப்பு கரையதை பத்தி நம்ம இங்க பேசல. எதுக்கு சொல்ல வர அந்த பாயிண்ட் எல்லாம்? கொழுப்பு கரையதுக்கு அதை பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க நம்ம வேற நோக்கம். இந்த பட்டினி எடுக்கிறது எனக்கு பசிக்குது, சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்குது, திங்கணும்னு ஆசை இருக்குது, அல்லாஹ் பாக்குறானே என்கிற ஒரு மனம் தான் இங்க அடிப்படை. இங்க உடல்ல இவ்வளவு மாற்றம் நடக்காண்டா நடக்குது, உலகத்தில் லாபம் தான். இதற்காக நாம நோன்பு இருக்கல.
இந்த கொழுப்புலாம் கரையணும், இதுக்கு யாராவது நோம்பு இருந்தேன்னு வச்சுக்கோன்னா கொழுப்புலாம் நல்லா கரையும், அதான் கூலி கிடைக்காது. 30 நாள் நோம்பு இருந்தா கொழுப்பு போயிடும் அப்படி ஒருத்தர் நோம்பு வச்சாங்கன்னா வெறும் பட்டினின்னு இருக்கும், நோக்கம் இல்லாத பட்டினி. இங்கெல்லாம் என்ன எல்லாம் ஆய்வு செய்யறாங்கன்னா, முஸ்லிம்களுடைய விரதத்துல ஆன்மீகமும் அமைஞ்சிருக்கிறதுனால மனமும் சக்கினத்தை அடையுது, அமைதி வருகிறது என்று ஆய்வு செய்யறாங்க. உடல்ல மட்டும் சேஞ்ச் இல்லை, மனமே சேஞ்ச் ஆகுது முஸ்லிம்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூராலஜிக்கல் ப்ராப்ளமே கிளியர் ஆகுது. ஹார்ட் ப்ராப்ளம், அது நியூராலஜிக்கல் வந்தாலே ஹார்ட் வந்துடும். இதெல்லாம் நமக்கு கிடைக்க லாபம், மனம் தெளிவடைகிறது. அப்ப ரசூலா சொல்றாங்க, மனம் கேரக்டர் மாறாம ஒருத்தன் பொய் சொல்லி கொண்டும் மனம் மாறாமல் அவருடைய பண்பு குணநலங்கள் மாறாம வெறும் பட்டினி கிடந்தேன்னா வேஸ்ட்டுங்கிறாங்க, கூலியும் கிடைக்காது. அதுபடி எதுக்கு சாப்பாடு சோற தின்ட்டு போங்கிறாங்க, தண்ணி கிட்டே குடிச்சு குடிங்கிறாங்க. சும்மா பட்டினி கிடக்காத, நோக்கத்தோடு பட்டினி கிடக்கும், இறைவனுக்காக இந்த அம்சத்தை. அதுதான் இறைவன் சொல்றோம். பசி இருந்தும் ஏன் தாகிக்கணும், அந்த ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றதாக சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இந்த அடியான் இருக்காரே நோன்பாளி, எப்படி சொல்றாங்கன்னா, இந்த அடியார் வல்லதி நப்சு பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக, வல ஹலூஃபு ஃபமி ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி ரீஹில் மிஸ்க், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வருகின்ற திருவாடை அல்லாவிடத்தில் கஸ்தூரி மனத்தை விடவும் மிகவும் மனமிக்கதாகும். கஸ்தூரி வாடையை விட மிக மனமிக்கதாகும். நோன்பாளி ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்கிறதுனால வயிறெல்லாம் புளித்து போய் என்சைம்லாம் சுரந்து ஏப்ப விடும் போது ஒரு மாதிரியான ஏப்பமா வரும், புளிச்ச ஏப்பமா வரும். இது ஒரு சுமல் வரும். நோன்பாளிக்கு சும்மா இருந்தா சாப்பிடாம இருக்கிறதால வாய் சுமல் வரும். இந்த நாற்றத்தை அல்லாஹ் சொல்றான், மனுஷனுக்கு தான் திருவாடையா தெரியும். அல்லாவுக்காக நம்ம இருந்தனா அல்லாஹ் எப்படி இருக்கிறோம்னா, அந்த நாற்றத்தை கஸ்தூரி மனத்தை விட சிறப்பான நாற்றம் அது மனம் என்று அல்லாஹ் சொல்றான். நாற்றம் என்பது மனம், ரெண்டு ஒரு சுமல், குட் சுமல்ங்கிறான். கஸ்தூரியை விட மிகச்சிறந்த மனம் அப்படின்னு. இப்படி ஒரு கடவுள் உலகத்துல வானத்துல பூமி எங்கேயாவது இருப்பான அல்லாஹ் தவிர. வாய் நாற்றத்தை கூட எனக்காக வாய் நாறுந்தா அந்த நாட்டம் கஸ்தூரி விட பெருசு, எவ்வளவு பெரிய அருளாள நரம்பு இருக்கான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எத்திருக்கு தாமவும் ஷராபவும் ஷஹுவத்தவும் அஜலி சியாமி, மின் அஜலி, அவனுடைய உணவையும் குடிவானத்தையும் இச்சைகளையும், கேரக்டர் மனக்கட்டுப்பட சொல்றான், இச்சை உணவுகளையும் எனக்காக அவன் விட்டு விடுகின்றான். அதான் கான்செப்ட். என்ன, அவனுக்கு எல்லாமே இருக்குது. அவனுக்கும் பகல்ல சாப்பிட ஆசைத்தான், தன் மனைவியோடு கணவனோடு ஒன்று கூட ஆசைத்தான். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி அதெல்லாம் டச் பண்ணாம இருக்கான் பாருங்க, அதுதான் எனக்காண்டி செய்யறான். இதுதான் நோக்கம். ரசூலா சொல்றாங்க, அல்லாவே இப்படி சொல்றானா, எனக்காண்டி கிடக்குறான் பாரு, இச்சையெல்லாம் அடக்கிட்டு கிடக்காம பாரு, அதனால நான் சொல்ல முடியுமா, சோமுலி நோம்பு எனக்குரியது, ஆனா அஜிசுபி நான் கூலி வழங்குவேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றாங்க. ஹஸனத்து பிஅஷி அம்சாலிஹா, ஒரு நன்மைக்கு 10 உண்டு அப்படிங்கிறது பொதுவானது. நோன்புக்காக இறைவன் சோனத்தையும் கொடுக்கலாம், இறைவன் எடுக்கிற முடிவு என்று சொல்றாங்க. இப்ப நோன்பு இப்படி எல்லாம் பெருமானார் செலாய்க்கிறாங்க. இது ஒரு செய்தி. அதே மாதிரி சொல்றாங்க, இறையச்சம் இல்லைன்னா நோன்பு செல்லாதுன்னு அர்த்தம். நோம்பு வச்சுட்டு போய் பேசி புறம் சொல்லி வியாபாரத்துல மோசடி பண்ணி நீங்க வியாபாரம் பார்ப்பீங்கன்னா நோம்பு மாசத்துலையும் நோம்பு செல்லாதுன்னு ஆயிடுது. ரசூலா சொல்றாங்க, சியாமு ஜுன்னத்துல், நோன்பு கேடயமாகும், தீமைகளிலும் தடுக்கும் கேடயம், நரகத்திலிருந்து பாதுகாக்கிற கேடயம். ஃபலா யர்ஃபு ஃபலா யஜ்ஹல், எனவே நீங்கள் பகலில் இல்லறத்தில் ஈடுபடாதீர்கள், மடத்தனமாக நடக்காதீர்கள், அறிவுத்தனமாக நடக்காதீர்கள் என்று, வரவு மீறி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உங்கள்கிட்ட ஒரு ஆள் யாராவது திட்டி சண்டைக்கு வந்தா, வாய் சண்டை கை சண்டைக்கு இழுத்தா, பல்லுக்குள் இன்னி சாயிமுன் மர்ரத்தைனி, நான் நோன்பாளி என்று நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், வீண் சச்சரவுக்குள்ள தலையிடாதீங்களா. ஒரு சண்டைக்கு வந்தா கூட நம்ம எப்படி சொல்லுவோம், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், இஃப்தார் முடிச்சு வர பார்ப்போம் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதுக்கு ஆதாரம் இல்லை. நம்ம சொல்லுவது தெரியுமா, அவனை நோன்பு வச்சிருக்கனால ஒண்ணு சும்மா விட்டுட்டு போறேன், இஃப்தார் முடிச்சு வா, மகனுக்கு அப்புறம் கழிஞ்சு வா பார்ப்போம், நீ நான் அப்படி பேசிடக்கூடாது. சிலருக்கு அப்படின்னா நோன்பு வச்சுட்டு வேற சொல்லக்கூடாது, இஃப்தாருன்னா நோன்பு கழிச்சாச்சுதா, அப்படி இல்லது. இது எதுக்கு சொல்ல போனா, ஒருத்தர் வம்புக்கு சண்டைக்கு இழுத்தாலும், சச்சரவுக்கு இழுத்தாலும், வீண் விவாதத்துக்கு இழுத்தாலும் நோன்பு நேரத்தில் மூச்சு கூட தொலைக்காத அப்படிங்கிறது சொல்லுது.
இஃப்தார் வச்சாலும் அதான் சட்டம். நமக்கு உணர்வுகளை கட்டுப்படுத்த தானே. ஒருத்தர் கோபத்தை கிளப்புறான், இச்சையை கட்டுப்படுத்தணும். கோபத்தை கிளப்ப வராங்க, சைத்தா நோம்புலயும் வருது, என்ன நம்ம என்ன செய்யணும்? இச்சையை கட்டுப்படுறது. நான் நோம்பாளி இத்தரப்பா அப்படி போய்கிட்டே இருக்கணும். அவன் போறே நம்ம இடத்த காலி வேணும். கெஞ்சி போட்டு இஷாவுக்கு பார்ப்போம், இவனை தூக்கணும் கூட ஆள, இப்படி பேசிக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஆள் சேர்க்கான். நோம்புலயும் இந்த பலாய் விஷயத்துக்கு வந்து அப்ப ரசூலா சொல்றாங்க, இச்சையை கட்டுப்படுத்துங்க. வேற ஒரு இடத்துல சொல்றாங்க, லைஷ ஷதீல் பிஸ்ராத்தி, அடிப்பவன் குத்துச்சண்டைக்காரன் வீரன் அல்ல, இன்னம ஷதீதும் வீரன் என்பவர் யார் என்றால் எம்லிக்கு நப்சம் இந்தல் கலபி, கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்துவன். செல்ஃப் கான்பிடன்ஸ் எவன்கிட்ட இருக்குதோ அவன் தான் என்ன வீரன் என்று பெருமானா சொல்றாங்க. அந்த நோம்புல பயிற்சியாக ரசூலா தர சொல்றாங்க. இது இறைச்சத்துக்கான மாசம், இதை நாம விட்டுறக்கூடாது. இன்னொரு செய்தியை ரசூலா சொல்றாங்க, தொட்டமுன்னா நேரம் ஆயிடும். மகிழ்ச்சியை விளக்கணுமா இல்லையா? என்னென்ன மகிழ்ச்சிலாம் இருக்குது? நோன்பு வச்சா நோன்பாளிக்கு என்ன மகிழ்ச்சி? 2 மகிழ்ச்சிகள் இருப்பதாக ரசூலா சொல்றாங்க. என்னென்ன மகிழ்ச்சி நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.